guys, welcome to War Beauty channel. உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனைய ரொம்பவே கவனமா பார்த்துட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேர்ல பயங்கரமான பதிலடியை கொடுத்திருக்கு. இதுக்கு பாகிஸ்தான் இந்தியாவுக்கு பதிலுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க அண்ட் இந்த பிரச்சனை எதனால ஸ்டார்ட் ஆச்சு, ஏன் இந்தியா இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கு அண்ட் ஆபரேஷன் சிந்தூர்னா என்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காம வார் பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்தியால இருக்கக்கூடிய பஹல்காம்க்கு போன டூரிஸ்டர்ஸ அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்கன்னு செக் பண்ணிட்டு எல்லாரையும் சுட்டு கொண்டு இருக்காங்க. இத போய் மோடி கிட்ட வேற சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காஷ்மீர்ல 85,000 இந்தியன்ஸ் அதாவது மத்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க செட்டில் ஆகியிருக்காங்க. அதனாலதான் நாங்க இத பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரான மோடிஜி இதுக்கெல்லாம் காரணம் யாரோ அவங்க உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் தேடி போய் கண்டுபிடிச்சு தண்டிப்போம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு செக் பாயிண்ட்டும் இந்தியா பாகிஸ்தானுக்கு வைக்கிறாங்க. அதுதான் பாகிஸ்தானோட லைஃப் லைனா பார்க்கப்படுது. இண்டஸ் ரிவரை இந்தியா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற இண்டஸ் ரிவர் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட் 19 செப்டம்பர் 1960 ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டரா இருந்தப்போ போடப்பட்டது. அதுவும் பல ஆர்கியூமெண்ட்ஸுக்கு அப்புறம். இந்த அக்ரிமெண்ட் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல 65 வருஷமா இருந்திருக்கு. பாகிஸ்தான் நிறைய தொல்லைகளை கொடுத்திருக்கு. ஆனா எப்பவுமே இந்தியா அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணதே இல்லை. இன்னைக்கு கேன்சல் பண்ற அளவுக்கு பாகிஸ்தான் பண்ணியிருக்காங்க. இந்த ரிவர் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணதே பாகிஸ்தானுக்கு வச்ச மிகப்பெரிய செக் பாயிண்ட்னே சொல்லலாம். பிகாஸ் இந்த ரிவர் வாட்டரை ஸ்டாப் பண்றதுனால இன்னும் கொஞ்ச வருஷத்துல பாகிஸ்தானே தண்ணி இல்லாம வறட்சி ஆயிடுமா. அதனாலதான் இத லைஃப் லைன் ஆஃப் பாகிஸ்தான்னு சொல்றாங்க. பாகிஸ்தானோட எக்ஸ் பிரைம் மினிஸ்டரோட பையன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இண்டஸ் வாட்டர் எங்களுடையது, எங்களுக்கு எங்க தண்ணி வரணும், இல்லனா அந்த ரிவர் இந்தியா நாட்டுல இருக்கிற மக்களோட ரத்தம் வரும்னு சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் பயப்படல, ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு காமிச்சிங்க அவங்க ஊருக்குள்ள இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இந்தியா எல்லா கண்ட்ரிஸ் கிட்டையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்காங்க. அதனாலதான் நாங்க எப்படி ஆக்ஷன் எடுத்திருக்கோம்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட ஃபெடரல் மினிஸ்டர் சும்மா இல்லாம 130 அணு ஆயுதங்கள் இந்தியாவை நோக்கி தான் இருக்கு, அதை வச்சு எங்களுக்கு என்ன பண்ணணும்னுலாம் தெரியும்னு பேசியிருக்காரு. ஆஸ் அ மினிஸ்டரா பிஹேவ் பண்ணாம ஏதோ ரவுடிசம் பண்ற மாதிரி பாகிஸ்தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல சைனா பாகிஸ்தானோடைய சோவியட்டுக்கு நாங்க என்னைக்குமே சப்போர்ட்டா இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா இருப்போம்னு ஓப்பனா சொல்லாம இப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியா சைட்ல இருந்து இண்டஸ் வாட்டரை மட்டும் ஸ்டாப் பண்ணாம ஹேர்வே அண்ட் முக்கியமா பாகிஸ்தான் ஊரை சேர்ந்த ஆர்மிமென்ட்ஸ் எல்லாரையும் இந்தியாவை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ நீங்க கேட்கலாம், போர் நடக்குமா நடக்காதான்னு. கண்டிப்பா போர் எப்ப வேணாலும் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா பேச்சுவார்த்தையில முடிக்க நினைச்சாலும் பண்ணலாம். ஆனா பாகிஸ்தான் நிறைய வாய் விட்டு இருக்காங்க. அண்ட் ரீசெண்ட் அப்டேட் படி மே 7 இந்தியா போர்க்கள ஒத்திகை பார்க்க போறாங்க. மக்கள் எப்படி பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்ல போறாங்க. உணவு, மருந்து, பொருள் இது எல்லாமே சேர்த்து வைக்கணும்னு சொல்ல போறாங்க. ஆனா இங்கதான் இந்தியா வச்சது ட்விஸ்ட். மே 7 அன்னைக்கு இந்தியா ஃபுல்லா போருக்கான ஒத்திகைய பார்க்க போறோம்னு சொல்லிட்டு மே 7 அன்னைக்கு அதிகாலையில, அதாவது 1:05 AM to 1:35 AM ஜஸ்ட் 20 மினிட்ஸ்ல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய 9 இடங்கள்ல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த 9 இடங்களுமே எப்படிப்பட்ட இடங்கள்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவால நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணப்பட்டு
பாகிஸ்தான்ல எந்தெந்த இடங்கள்லாம் தீவிரவாதிகள் இருக்காங்க அண்ட் எந்தெந்த இடத்துலலாம் அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறாங்கன்னு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி இப்படி 9 இடங்கள்ல மட்டும் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியால இருந்து பாகிஸ்தான்ல பண்ண தாக்குதல்ல எந்த ஒரு பொதுமக்களும் பாதிக்கப்படல. வெறும் தீவிரவாதிகள் இருக்கிற இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தாக்குதலை நடத்திருக்காங்க. இந்த நியூஸ காலையில பிரஸ் மீட்ல சோஃபியா குரேஷி, உமிகா சிங் அப்படின்ற 2 கேர்ள்ஸ் ஆபீசர் வந்து இந்தியாவுக்கு சொல்றாங்க. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, பஹல்காம்ல தாக்குதல் நடக்கும் பொழுது பெண்கள் எல்லாம் விட்டுட்டு ஆண்களை கொன்னுட்டு பெண்கள் கிட்ட போய் ஊருக்குள்ள போய் சொல்லுன்னு சொன்னாங்க. அதே குறிப்பா வச்சு நம்ம இந்தியாவும் இந்த நியூஸ 2 கேர்ள்ஸ் ஆபீசர் வச்சே சொல்லியிருக்காங்க. இத பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, இந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் இல்ல, எதுக்காக இப்படி எங்களை தாக்கணும்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு கண்டிப்பா நாங்க ரிவெஞ்ச் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்தியா கிளியரா எல்லா எவிடன்ஸோடையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தானும் இதுக்கு முக்கியமான காரணம்னு. ஆனாலும் பாகிஸ்தான் தன்னுடைய தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா பாகிஸ்தான் மேல நடத்தின ஆபரேஷன் செந்தூரி அப்படின்ற தாக்குதல நம்ம வெற்றி பெற்று நம்மளுடைய இந்திய மக்கள் எல்லாரும் இத சந்தோஷமா கொண்டாடவும் செஞ்சாங்க. ஆனா இதுக்கு பாகிஸ்தானுடைய பதில் என்னவா இருக்கும்? போர் வந்தா நம்ம நாட்டுல பல உயிர்கள் பலியாக வாய்ப்புகளும் இருக்கு. நம்மளுடைய பொருளாதாரம், விலைவாசி எல்லாமே அதிகமாகும். எங்கேயோ எந்த நாட்டுக்குள்ளேயோ போர் நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம நாட்டுக்கே அந்த நிலைமை வந்துருச்சு. இந்த போருக்கு ஆஸ் அ இந்தியனா நம்மளும் ரெடியா தான் இருக்கணும். நம்மளால முடிஞ்சது ஒண்ணுதான், எந்த உயிர் சேதமும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிப்போம். இந்த வீடியோல ஃப்ரம் டே 1ல இருந்து என்ன நடந்துச்சு என்ற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பாகிஸ்தானோட பதிலடி என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத வரப்போற வீடியோஸ்ல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன். அண்ட் பாகிஸ்தானுக்கும் டர்க்கி, சைனா இந்த மாதிரி நாடுகள்லாம் சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கையா பாகிஸ்தான் நம்ம மேல போர் தொடுக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலரா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேசுற எல்லா டீட்டெயில்ஸும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.